ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மார்ஷா ஸ்கின்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8 ஃபர்ஸ்ட் எபிசோட். மேடை ரெடி, வீடு ரெடி, கண்டஸ்டன்ட்டும் ரெடி. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு 18 பேர் கொண்ட கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு இந்த இதுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இந்த 18 பேர்ல வந்துட்டு யாரு கடைசியில் கப்படிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாபிக்காக போயிட்டு இருக்குது. போன சீசன்ல வந்துட்டு சீசன் 7ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உள்ள போனோன்னு வந்துட்டு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாங்க. ஐ மீன் பை சின்ன வீடு பெரிய வீடு அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்மால் பாஸ் இருந்தாங்க, பிக் பாஸ் இருந்தாங்க. அதே மாதிரி இது ஏதாவது இருக்காடா தம்பி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் அதே மாதிரி ஒன்று இருக்குது. இந்த தடவை எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி, தங்கச்சி அக்கா, ஸோ இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ஏய் இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா வந்துட்டு பெட்டுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு கோடை வச்சுட்டு இல்லை பில்லோ வச்சுட்டு இந்த பக்கம் நீ வந்த கொண்டுருவான்டா அந்த மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது நீங்கள் பெட்டையோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேலே நீ வரக்கூடாது, இதுக்கு மேலே நான் வரக்கூடாது, ஒரு மெல்லிஸ் வரக்கூடாது, அதுக்கப்புறம் போகிறேன் கெட்டவன், இங்கே வந்தால் நல்லவன். ஸோ அது மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு வீட்டையே பொழந்துருக்காங்க, வீட்டையே வந்துட்டு லைன் போட்டு பொழந்துருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த கோடில் வந்துட்டு நீங்கள், இந்த கோடில் வந்து நாங்கள். இங்கே என்ன மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு போட்டியே மென் விஸ் கேர்ள்ஸ். ஸோ மென் வெர்சஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதில் என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது போக போதான் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டிஸ்னிவர்ஸ் ஹாட்ஸ்டாரில் நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிற பிபி ஃபேன்ஸ், ஸோ அவங்களுக்காக அந்த பிபியில் வந்துட்டு ஷோவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். நம்ம தலைவர் டான் விஜய் சேதுபதி அவர் வந்துட்டு ஒரு மேசிவான ஒரு என்ட்ரி கொடுக்குறாருங்க. அந்த என்ட்ரிலேயே வந்துட்டு நான் ஃப்ளாக்ட் ஏன் அப்படிடா என்னடா அப்படின்னா வந்துட்டு அந்த என்ட்ரி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நானும் அப்படி தான் கெட்டப்பில் இருக்காரு. அண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவர் நடந்து வரதில் வந்துட்டு எல்லாரும் வாழ்த்தி வரவே இருக்கிறாங்க. அந்த ஒரு பாட்டில் வந்துட்டு நம்ம தலை அஜித் நடந்து வர மாதிரி, விஜய் சார் நடந்து வர மாதிரி அப்படி வந்துட்டு ஒரு பாட்டில் ஒரு வைப் மெட்டீரியலாக வராரு. அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வேறு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவர் வந்துட்டு ஒரு பேர் தெரியல, ஸோ அவர் ஒரு சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. மேடை ரெடி, வீடு ரெடி, கண்டஸ்டன்ட்டும் ரெடி. அப்புறம் என்ன, புதிய கோணத்தில் புது வியூகத்தோட பிக் பாஸ் சீசன் 8 பிரம்மாண்ட தொடக்க விழா. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடமும் புதுசு, இந்த ஆட்டமும் புதுசு, ஆட்ட நாயகரும் புதுசு, எனக்கு இந்த இடமே புதுசு, தீர்ப்பு வரப்போ எந்த மாதிரி பண்ண போகிறேன் எனக்கு தெரியல, எல்லாமே புதுசாக தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் நீங்கள் தான் தீர்ப்பு பண்ணுறீங்க, இதில் நான் கிடையாது, எல்லாம் உங்கள்கிட்ட கோத்து விட்டுருவேன், நமக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஓட்டு போடுறது நீங்கள், தீர்ப்பு கொடுக்க போகிறது நான். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அமைதியாக அந்த கலந்து போயிருக்கேன். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை கூட நீங்கள் மிஸ் பண்ணலாம். இந்த வீட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. நியூ ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஹவுஸை வந்துட்டு உள்ள விசிட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிறாரு. அந்த ஒரு ப்ரோமோ தான் வந்துட்டு விஜய் டெலிவிஷனில் இல்லை டிஸ்னிவர்ஸ் ஹாட்ஸ்டாரில் விட்டான்னு நினைக்கிறேன், உள்ளே போகிற ப்ரோமோ. ஸோ அந்த ப்ரோமோ தான் அதுக்கப்புறம் டிலீட் பண்ணிட்டாங்க. அந்த இதை வந்துட்டு காமிக்கிறாங்க. உள்ளே போயிட்டு உள்ளே வந்துட்டு எப்படிலாம் இருக்குது, கார்டன் ஏரியா, பிரச்சனைகளின் ஆரம்பம், அண்ட் லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் ரூம் அண்ட் டபுள் பெட்ரூம் ரூம், இது என்ன வெள்ளையா ஒரு கோடு ஃபர்ஸ்ட் ஒன்று இல்லை சார். அப்புறம் வந்துட்டு போக போக இருக்கிற சில விஷயங்கள்லாம் அண்ட் வந்துட்டு கன்வர்ஷன் ரூம். ஸோ கன்வர்ஷன் ரூம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு டைமண்ட் கலர் மாதிரி, டைமண்ட்ஸில் வந்துட்டு ஏதோ பண்ண மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு லிவிங் ரூம் வந்துட்டு பஞ்சாயத்து நிலை அப்படி மாதிரி ஒரு நமக்குள்ள நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம கூட ஒருத்தர், நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் எப்படி பேசினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க விஜய் சேதுபதி சார் பேசியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. எப்படின்னு வந்துட்டு அந்த கோடு போட்டது எல்லாமே டபுள் பெட்ரூமாக இருக்குது, இது என்ன 3 பேர் படுக்கிற மாதிரி இருக்குது, இது என்ன சின்ன பாத்ரூமா இருக்குது, இது அது என்ன பெரிய பாத்ரூமா இருக்குது. ஸோ அப்படி எல்லாமே வந்துட்டு ஆச்சரியத்துடன் பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு அந்த இது வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போதே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட். ஸோ கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் உள்ள வராரு அப்படின்னா ஃபேட் மேன். நீங்கள் வந்துட்டு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபேட் மேன் வந்துட்டு யார் அப்படின்னா பிக் பாஸ் பற்றி
பர்டிகுலரா நிறைய வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. 7 சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 7 சீசன்லயே வந்துட்டு இவரு அந்த கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ற ஒருத்தர் அப்படி மாதிரி தான் அவர் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஃபேட் மேன் அப்படின்னு வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு மாரி அந்த ஒரு குண்டு அப்படிங்கிற இருக்கிறனால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபேட்டா இருக்கிறதுனால அவரால் வந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நான் இதை வந்து என்னோட ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். எப்படின்னு வந்துட்டு ஃபேட் மேன், ஆமா நான் ஃபேட் மேன் தான் அப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு கூப்பிட்டா அவரே அதுக்கு ஒரு பேரே வச்சு அவர் அதான் நானே அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்னது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பிக் பாஸ் பத்தி நிறைய ரிவ்யூ பண்ணனாலே என்னமோ அவர் தூக்கி இங்கே போட்டாங்க. இப்போ இங்கிருந்து உங்களை யாரு ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு வந்துட்டு நாம வந்துட்டு இப்போ அவர் நல்லது பண்றாரா கெட்டது பண்றாரா இல்லை என்ன மாதிரி பண்ண போறாரு, யார் மேல தப்பு இருக்குது, யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய அனலைஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு திங் வந்து நான் காமனா சொல்லி விரும்புறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க வந்த எல்லாருமே வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் அதுதான் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா கோ வித் த ஃப்ளோ. சில பேர் வந்து சொன்னாங்க கோ வித் த ஃப்ளோல நான் வந்துட்டு போறேன், உள்ள போறேன், என்னோட இதை பார்த்துக்கலாம். சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்குள்ள இருக்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ எனக்குள்ள என்ன இருக்குது, நான் என்ன பண்றேன், நான் எப்படி இருக்கேன், என்னோட பிஹேவியர் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறேன். அண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இங்க இருந்து என்னோட இதை நான் காமிக்க, என்னோட திறமையை நான் காமிக்க விரும்புறேன். அண்ட் என்ன அதை பார்த்து நான் சினிமா சான்ஸ் கிடைக்கணும். ஸோ அதுக்காக இது எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதான் வந்து எல்லாருமே காமனாக சொன்ன விஷயம். ஃபர்ஸ்ட் அங்கே ஏன்னா வந்துட்டு உள்ளே போன கூட ஏவி அவங்களோட ஒரு வீடியோ ஏவி போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு இதான் காமனாக சொன்ன விஷயம். நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க இப்பமே வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் உள்ள போனமே ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்க பிரச்சனையை. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நான் போக போக சொல்றேன். ஓகே, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்துட்டு இந்த கை தட்டுறது. ஸோ நம்ம வந்துட்டு கமல் சார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்படியே மக்களை பார்ப்பாரு, பார்க்கும்போது எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க எல்லாம் கை தட்டக்கூடாது, தேவையில்லாம கை தட்டக்கூடாது சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு கை தட்டாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் போக போக ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது கை தட்டினாங்க. என்னங்க சொல்ல வந்து மறந்துட்டாங்க, ஏங்க நீங்க கை தட்டுறீங்க வந்துட்டு. ஸோ கை தட்டல வந்துட்டு கரெக்டான எதுக்கு தான் அவங்க சும்மா கை தட்ட விடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க ஒரு இன்டைரக்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரை சொன்னாங்க அப்படிங்கிற வந்துட்டு நீங்க அந்த பாத்தீங்க அப்படின்னா நீங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த ஒரு ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா சாச்சனா. சாச்சனாவா? அது யாருப்பா அது அப்படின்னா வந்துட்டு நீங்க மகாராஜா விஜய் சேதுபதி சாரோட 15th மூவி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாராஜா படம். ஸோ அந்த மகாராஜா படத்துல வந்துட்டு அவங்க விஜய் சேதுபதி சாரோட பொண்ணா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் வந்துட்டு சாச்சனா. இந்த பொண்ணு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கேரக்டரிசம் பண்ண போறாங்க, இவரோட பிஹேவியர் எப்படி, இவங்க யாரு அப்படிங்கிறதுல வந்து அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ரொம்ப காமெடியா என்ன இங்க வந்திருக்க, எனக்கு வந்துட்டு நான் கமல் சாரை மிஸ் பண்றேனோ இல்லையோ, விஜய் சேதுபதி சாரை நினைச்சு நான் செம்மையா என்டர்டைன் ஆக போறேன். நான் செம்மையா பண்றேன். நான் வந்துட்டு நான் அது லைவ்ல சொல்லியிருந்தேன். நான் ஒரு பிபி இதுலயே வந்து நான் வந்துட்டு சிரிச்சது கிடையாது. என்னடா அடி அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி இந்த ராஜு அவங்க எல்லாம் இருக்கும்போது சிரிக்கலையா நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த சீசன்லாம் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தது வந்துட்டு ஒரே ஒரு சீசன் 7 மட்டும்தான். ஸோ அந்த 7 மட்டும் நான் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பே வரல. என்னடா இது. அப்புறம் வந்துட்டு அப்பப்போ அடிக்கடி வந்துட்டு சீசன் 1 சும்மா போட்டு பார்ப்பேன், சும்மா ஏதோ ரேண்டமாக ஒரு எபிசோட் போட்டு பார்ப்பேன். சீசன் 2 அப்படி பார்த்துருக்கேன். சீசன் 3 வந்து பார்க்கல, சீசன் 6 பார்ப்பேன். ஸோ அந்த 7 மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தது. அதுல வந்துட்டு சிரிப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாலாம் வரல. பட் ஆனால் தக் லைஃப் யூடியூபர்ஸ் வந்து தக் லைஃப் பண்ணி விடுவாங்க யூடியூப் வீடியோஸ்ல வந்துட்டு. அது செம்மையாக சிரிச்சிருக்கேன். நான் ரொம்ப சிரிச்சிருக்கேன். ரொம்ப போர் அடிக்கும் போதெல்லாம் நான் போட்டு பார்த்து சிரிச்சிருக்கேன். ஆனால் இவங்க பேசுறதும் சிரிப்பு வராது. ஸோ அந்த மாதிரி இருந்த நான் வந்துட்டு இதுல வந்துட்டு வெறும் ஒரு போட்டி கிடையாது அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு போட்டிலாம் கிடையாது. உள்ள போங்க அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் உள்ள அனுப்பி வைக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சில சீக்வன்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து நம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம வந்து கமல் சார் வந்தோம்னா நிறைய அறிவுரைகள் கேட்டுக்கலாம். இங்க வந்தா வந்து நம்ம என்டர்டெயின் ஆகலாம். ஸோ நீங்க வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த பேபி 8 வந்துட்டு கண்டிப்பா பாருங்க. ஓகே, தேர்ட் வந்துட்டு யாரு அப்படின்னா ஒரு செம்ம டான்ஸ் வைப்ல வந்து ஒருத்தவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு தர்ஷா குப்தா. ஸோ தர்ஷா குப்தா வந்துட்டு சீரியல் ஆக்டர் குக் வித் கோமாளி வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். ஸோ இவங்க வந்துட்டு நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்ற ஒரு பர்டிகுலர் எஸ்பெஷலியான ஒரு விஷயம் தான். நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி ஸ்போர்ட்டிவ்ஸா இருக்கேன், நான் இதுல கஷ்டப்பட்டேன், நான் இதுல வர்றேன், நான் இதுல வந்துட்டு இருக்கேன், நான் வந்து கண்டிப்பா இதில் ஜெயிப்பேன், இதான் சொல்றாங்க.
அண்ட் தர்ஷா குப்தா கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாருன்னா, இந்த BB8 ட்ராஃபி டூப்ளிகேட் மாரி ஒண்ணு. ஸோ வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க போயிட்டு பண்ணுங்க. அங்கேருந்து இங்க வந்துட்டு மேட்ச் ஆரம்பிங்க. ஐ மீன் ஒரிஜினல் ட்ராஃபியே வாங்கிட்டு போங்க. ஸோ இதான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்டார்ட்டிங் சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாரி வைப் செட்டிங்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது உள்ள வந்துட்டு அவங்கள என்ட்ரி பண்ணும்போதும் ஒரு வைப் மெட்டீரியல் தான். சத்யா. ஸோ கனா காணும் காலங்கள்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ கனா காணும் காலங்கள்ல வந்துட்டு இந்த ஒருத்தர் சாரா வந்துட்டு இப்படி நிப்பாரு தெரியுமா? "ஏய் என்னடா அங்க பண்றீங்க? என்னடா சத்தம் போடுற?" அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நான் இவரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் உண்மையிலேயே சொல்றேன். நான் இவரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. கனா காணும் காலங்கள்ல இருக்கிறது நான் வந்துட்டு சீரியஸ்லாம் பார்த்தது கிடையாது. நான் வந்து ரீல்ஸ்ல வந்துட்டு அப்பப்போ வீடியோஸ் வரும். இவர் இருக்கிற சீசன் மட்டும் வருது பார்த்துருக்கேன். இட் மீன் அந்த ரீல்ஸ் வீடியோ. ஸோ அப்போ வந்துட்டு அம் இவர பார்க்கும்போது ஒரு மாரி, "ஏய் என்னடா இது?" நல்லா இருக்கும், காமெடி இருக்கும். பட் வந்துட்டு ஓவரா வெறப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இந்த இதுல வந்துட்டு அவர் உள்ள வந்துட்டு நெறைய விஷயங்கள் சொல்றாரு, நெறைய விஷயம் பேசுறாரு. விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து நெறைய விஷயம் ஷேர் பண்றாரு. அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட ஏவி. அவரோட மகன் வந்துட்டு சின்ன வயசுல அந்த குழந்தையா அப்படி தூக்கி கையில வச்சுட்டு, அப்புறம் அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். வளர்ந்ததுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு ஆசையா வந்து கட்டி பிடிக்கணும். அதுலலாம் நான் மெல்ட்டடு. நான் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் உருகுற மாரி நான் உருகிட்டேன் நானு. செம்மையா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவரு ஒரு 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 பயங்கரமான ஒரு இதா இருக்காரு. இட் மீன் வந்துட்டு சண்டை போடுறதுக்கு நான் ரெடி. ஆனா ஜாலியா வச்சுப்பேன்னு சொல்றாரு. எல்லாரும் ஜாலியா வச்சுப்பேன்னு சொல்றாரு. பட் சண்டை வந்துச்சு நான் ரெடின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாரி பண்ண போறாங்க அப்படின்னு வந்துட்டு வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தீபக். ஸோ இந்த தீபக் யாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆங்கர். அண்ட் வந்துட்டு இந்த ஆங்கர் வந்துட்டு எந்த மாரி இது பண்றாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு நார்மலேட்டிக்கா வந்துட்டு ஒரு பொலைட்டடா உள்ள வந்துட்டு ஓகே நான் இந்த மாரி தாங்க, நான் அந்த மாரி தாங்க, நான் வந்துட்டு வேற லெவலுங்க, நான் வந்துட்டு இப்படிங்க, நான் அப்படிங்க வந்துட்டு நிறைய நடந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு இவரோட சொல்றதுக்கு எனக்கு பெருசா தெரியல. ஆனா ஓகே. ஓகே ஏதோ பண்ண போறாங்க. தீபக் அப்படிங்கிற கேரக்டர் ஏதோ பண்ண போறாரு. அண்ட் வந்துட்டு குட் ஃபேஸஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இவர் வந்துட்டு ஒரு மொக்க வாங்கினாரு. என்ன மொக்க அப்படின்னா வந்துட்டு இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியாமலாம் இருக்காரு. சிவகார்த்தின்னு இருக்கிற ஷோல அவர் வந்துட்டு ஆங்கரிசம் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்துட்டு நிறைய ஷோ ஜோடி நம்பர் 1 ஸோ அது ஆங்கரிசம் பண்ணியிருக்காரு. அண்ட் மூவிஸ் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு முகம் தாங்க தீபக் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இவர் என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன மொக்க வாங்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வணக்கம் தீபக், வெல்கம் டு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேமரா முன்னாடி நின்றுட்டு, சார் வணக்கம் சார், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவர் அதை அடுத்தது சொல்ல போறாரு அப்படி வந்துட்டு கேட்கறதுக்காக ஆர்வம் இருந்தாரு. இல்லப்பா அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பு. ஸோ அது வந்துட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சம காமெடியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்க வாங்குறாரு. ஆனந்தி அப்படிங்கிற ஒருத்தங்க. ஸோ இவங்க வந்து நல்லா ஒரு புக் லவர், ரொம்ப வந்துட்டு நிறைய கதையை படிக்கிறவங்க ஒரு பர்சன். அண்ட் வந்துட்டு அப்படியே நிறைய ஆர்ஜேவாக இருந்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க ஒரு யூடியூபர். ஸோ 1.something million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு யூடியூப் வச்சிருக்கேன். அதை நான் விஜய் சேதுபதி சாரோட நான் அதை உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். 3 ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதை கேட்கும்போது எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம சேனலையும் நம்மளோட வீடியோஸையும் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆக்டர் ஆர் ஒரு டைரக்டர் யாராவது பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படி மாதிரி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இனிமேல் அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கிரேட்ஃபுல் டே வரும்போது இதே மாதிரி நானும் போய் அந்த இடத்துல நிற்கும்போது அவங்க வாயில அவங்க அதை சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது நடக்குமான்னு தெரில. பட் நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் என்னோட கனவாக ஓடிட்டு இருக்குது. எனக்கு என்னப்பா நீங்கள் பிக் பாஸ் பண்ண ஆசையாப்பா அப்படிலாம் இல்லை. பட் வந்துட்டு எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அண்ட் இப்போ இந்த ஒரு அந்த 1 million அப்படிங்கிறத கேட்கும் வந்துட்டு நமக்கு எப்படா 1 million வரும்னு வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஆனந்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்துட்டு பூதாகரமாக மாறிடுவேன். நீங்கள் வந்துட்டு யாராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் என்ன வேணா பண்ணியிருக்கலாம், நீங்கள் என்ன வேணா செஞ்சுருக்கலாம். பட் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வேற லெவலுங்க அப்படிங்கிறது வந்துட்டு நான் நல்லா பேசுவேன், ரொட்டன்னு பேசுவேன். பட் ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா வேற மாதிரி. ஸோ அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க எல்லாம் இவ்வளோ பேர் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மேட்டர் இருந்துச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் அது வரைக்கும் வெளில தான் உட்காந்துருந்தாரு. ஃபேட்மேன் ஆகட்டும், தீபக் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து வெளில தான் உட்காந்துருந்தாங்க. இதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க டாஸ்க் தராங்க. இப்போ சொல்கிற டாஸ்க் என்ன அப்படின்னா வந்துட்டு 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு சைடு பெட்ரூம் இருக்குது.
ஒருத்தர் ஒரு பெட்ல படுக்கிற மாதிரி ஒரு சைடு பெட் இருக்குது. நீங்க வீட சுத்தி பாருங்க. எந்த இடம் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இவங்க யாரும் சூஸ் பண்ண மாட்றாங்க. ஏன்னா கன்ஃப்யூஷனா இருக்குது. ஸோ சிங்கிள் பெட்ரூம் வேணுமா? இல்ல ட்ரிபிள் படுக்கிற மாதிரி பெட்ரூம் வேணுமா? அதனால அவங்களுக்கே வந்து ஒரு டவுட்ல வந்துட்டு அவங்க என்ன பேசுன்னு தெரியாம வந்துட்டு இல்ல சூஸ் பண்ண முடியல. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து வரவங்க வந்துட்டு கண்டிப்பா இத சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு சுனிதா. ஸோ சுனிதா வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய வந்துட்டு காமெடிஸ் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஒரு கியூரியஸான கேரக்டர். அண்ட் அவங்க வந்து கேபி பாலா இவங்களோடலாம் வந்து நிறைய கம்பேர் பண்ணி அண்ட் குக் வித் கோமாளில இருந்தாங்க, கேபியில் இருந்தாங்க, ஆங்கரா இருந்தாங்க, டான்ஸரா இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இவங்களும் அண்ட் வந்துட்டு இன்னொரு பையனும் ஸோ அந்த ஜெஃப்ரி ஜெஃப்ரி அப்படிங்கிற பையனை வந்துட்டு சூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதை சூஸ் பண்றோம், அதை சூஸ் பண்றோம், அதை சூஸ் பண்றோம், இதை சூஸ் பண்ணாங்க. அதுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ வாசக்கால் முன்னாடி நின்றுட்டு இது லெஃப்ட், இது ரைட்டு அப்படின்னு சொல்லலாம். திரும்பி நின்றுட்டா அது லெஃப்ட், இது ரைட்டு. அப்ப நம்ம முன்னாடி என்டர் ஆகும்போது இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அங்க நடந்தது அது ஒரு பஞ்சாயத்து. இவங்க ஒரு அசீம் பண்ணாங்க, அந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற பையன் வந்து அவன் ஒரு அசீம் பண்ணிட்டான். அவனை கரெக்டா அசீம் பண்ணது. பட் ஆனா வந்துட்டு சுனிதா அவங்க வந்துட்டு ரொம்ப தப்பா அசீம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இது செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு பையன் தான். ஸோ அந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற பையன் வந்துட்டு யாரு அப்படின்னா அந்த நிறைய கானா பாட்டு பாடிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிற ஒரு கியூட்டஸ்டான ஒரு பாய். அந்த பையன் வந்துட்டு அவனோட வாழ்க்கையில என்னோட அம்மா வந்துட்டு இப்போ நீங்க சார் நீங்க உங்க அம்மா இதெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க விஜய் சேது சார். எங்க அம்மா நீங்க வந்து சிரிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா சார்? எங்க அம்மா வந்து நடிக்கிறாங்க, அவங்க சிரிக்கல, அவங்க அழுகுறாங்க அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் எங்க அம்மா ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு ஒரு பாட்டுலாம் பாடி நான் நினச்சேன் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஜோக்கர் மாதிரி இருக்கும், ரியாலிட்டி வந்துட்டு ஸ்கல் அப்படி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி நான் நினைச்சேன் ஏதோ பாட்டு கொஞ்சம் ஓகே தான் இருக்கும் அப்படின்னு. பட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஜோக்கர் ஆகிடுச்சு, ரியாலிட்டி வந்துட்டு அவனை ஸ்கல் ஆக்கிடுச்சு. ஸோ அது வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேது சாரோட இடைவெளி பிறகு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போகும்போது வந்து இருக்கிற கேமரால வந்துட்டு ஜெஃப்ரி பையன் நம்மளே அள வைக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ அது உண்மைதான், நம்மளே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டோம். டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல், அது உண்மையான ஒரு ஃபீல். என்ன சொல்றதுன்னு தெரியல. வந்துட்டு இவங்க எல்லாரையும் சுனிதா, ஜெஃப்ரி இவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் முடிவெடுக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லி இப்போ நீங்க வந்துட்டு முடிவெடுக்கல அப்படின்னா நீங்க வெளியே தூங்க வேண்டியதா இருக்கும். மீன் வெளியில அடுத்து வரவங்க முடிவெடுத்துட்டு அவங்க உள்ள தூங்குவாங்க சொன்னோடனே கடைசியில் அவங்க ரெண்டு வந்துட்டு ஒரு ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாங்க. பாய்ஸ் என்ன ட்ரிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு 1 வீக் எலிமினேஷன் பண்ணுறது. அந்த வீக் என்ன வீக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது எங்களோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு பெட்ரூம் சைடு வேணும் அப்படின்னா இல்லைன்னா எனக்கு வெளில தூங்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு எல்லாம் பண்ணி ஓகே அப்படின்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தரோம், நாங்கள் வந்து இங்கேயே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் சிங்கிள் பெட்ரூம், நீங்கள் வந்துட்டு ட்ரிபிள் 3 பேர் படுக்கிற மாதிரி இருக்கிற பெட்ரூம்ல நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய பேரோட பிரச்சனைகள் அடுத்தது வந்து கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அண்ட் அதை வந்துட்டு நார்மல் பண்ணி நீங்கள் பாருங்க இது ஓகே இது மாதிரி உங்களுக்கு புரிய வச்சு ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. சித் ஸோ இவர் யாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்டர். அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு வே ஆஃப் த சீரியல் ஆக்டர் தான். ஸோ இவரை பற்றி பெருசாக எனக்கு தெரியல. அண்ட் போக இவர் என்ன பண்ணுறா அப்படின்னு வந்துட்டு பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். பவித்ரா ஸோ இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர். அண்ட் வேற அப்படின்னா வந்துட்டு சௌந்தர்யா மீடியா ஃபீல்டு. ஸோ இவங்களும் மீடியா சீரியல்ஸ் ஸோ இது மாதிரி தான். ஏன்னா இவங்களை பற்றி எனக்கு பெருசு தெரியல. ஸோ அதான் தப்பாக நிற்காதீங்க. அண்ட் இவங்களை பற்றி நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கு வந்துட்டு எபிசோட் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்துட்டு அருண் பிரசாந்த் ஸோ இவர் வந்துட்டு பாரதி நம்ம சீரியலில் வந்துட்டு பாரதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நான் வந்துட்டு இந்த சீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் ப்ரோமோ தான் வாட்ச் பண்ணியிருக்கேன், சீரியல் பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கும்போது இவரோட கேரக்டர்ஸ் அவங்க சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் எனக்கு வந்துட்டு இந்த வருடம் வாய்ப்பு வேணும், இதை விட மேலே போனோம் அப்படி மாதிரி அவர் சொன்னார். ஸோ அது கேட்கும்போது நமக்கு வந்துட்டு அப்படியா அப்படிங்கிறது இருந்துச்சு. தர்ஷிகா ஸோ இவங்க வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்டர். நான் வந்துட்டு இவங்க என்னன்னா செகண்ட் சாய்ஸஸ். ஸோ இவங்க வந்துட்டு என்னோட லைஃப் எல்லாமே வந்துட்டு ஒரு செகண்ட் சாய்ஸாக தான் எடுத்துருக்குது. அது வந்து அவங்களை உடைக்கணும். விஜய் சேதுபதி சொன்னார், அவரும் சொன்னார் வந்துட்டு நீங்கள் செகண்ட் சாய்ஸ் கிடையாது, இங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக எடுத்துருக்கலாம்.
ஜெயிச்சிங்கன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ இது அப்படி நினைக்காதீங்க. வாழ்க்கை வந்துட்டு அப்படி இருக்காது. ஸோ அப்படியே அட்வைஸ் மலையா புரிஞ்சுட்டு இருந்தாரு. விஜய் விஷால் பாக்கியலட்சுமி சீரியல்ல. ஸோ முக்கால்வாசி பேருமே வந்து சீரியல் ஆக்டர்ஸ் தான். அண்ட் காமனா வந்துட்டு ஒரு ரேண்டமா வந்துட்டு பப்ளிக்ல இருந்து ஒருத்தன் அப்ளை பண்ணான்னா அவன் வந்து எடுத்தாங்களா எடுக்கலையா இல்லை அந்த மாதிரி ஒரு பையன் வந்தானான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அங்கேயும் செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு என்ன கதையும் தெரிலங்க. அண்ட் வந்துட்டு அன்ஷிகா, ஸோ இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர். இவங்கள பற்றி எனக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு அர்ணவ், ஸோ இவரும் வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்டர். அண்டு இவர் செம்மையாக அவர் குழப்பிட்டார். என்ன அப்படின்னு வந்துட்டு விஜய் சேதுபதி சார் தான் கொஸ்டின் கேட்பாரு. ஸோ அப்படி கொஸ்டின் கேட்கும்போது இவர் ஃபஸ்ட்டு கேட்டார், நீங்கள் வந்துட்டு இப்போ அவமானப்பட்டிருப்பீங்க, ஒரு அவமானம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அந்த அவமானம் எப்படி நடந்துச்சு, அது என்னது அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் இங்கே வாங்க சார் நீங்கள் வாங்க சார். அதுக்கப்புறம் ஓகேங்க, சரி நான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோன்னு கேட்கும்போது, நான் இப்போ நீங்கள் அர்ணவ், நான் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர் சொல்லும்போது, சரி சொல்லுங்கள் அர்ணவ், நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. ஐயோ நான் ஃபஸ்ட்டு கேட்ட ஆன்சர் பண்ணுமா என்னடா ரெடி அப்படின்னு வந்துட்டு செம்ம காமெடி இருந்துச்சுங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவரையும் குழப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டாரு நம்ம அர்ணவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அண்ட் முத்துக்குமரன், ஸோ இவர் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த ரெட் நூல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்துட்டு பரிதாபங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஆங்கரிசம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு கோர்வே பேசிட்டே இருப்பார். நான் நினச்சேன் இது வந்து மாடுலேஷனுக்காக பண்ணிட்டு இருக்காரு நினச்சேன். பட் இந்த பிக் பாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. ஸோ அவரோட தமிழுக்கு ஒரு அடிமை. ஸோ தமிழில் வந்து ரொம்ப கற்றுக்க நினைக்கிறாரு. தமிழ் அப்படிங்கிற வந்துட்டு பெருமை பாட நினைக்கிறாரு. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். அவங்க அம்மா அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு மரியாதை வந்துச்சு. ஸோ சூப்பருங்க. வந்துட்டு அவர் நிறைய நல்லதாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி நடக்க போதா என்று பார்த்தா என்ன ஆக போதா வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாக்லின். ஸோ ஜாக்லின் தான் வந்து வேற மாதிரி 18 மெம்பர் 18 ஆள். ஸோ இவங்க வந்துட்டு உள்ள வர்ற வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாங்க. ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் தான் மேட்ரே ஆரம்பிச்சுது. ஸோ 18 மெம்பர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கடைசியால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணியாச்சு. பிரியாங்காவோட தங்கச்சியாக இருப்பாங்களோ, ஒருவேளை எனக்கு அப்புறம் தோணுச்சு, பிரியங்காவோட தங்கச்சியாக இருப்பாங்களோ இவங்க, என்னடா இது அப்படி வந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டி ஆகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க அவரோட கேரக்டரிசம் அப்படியே போக 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 ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ வந்து எனக்கு அந்த பெட் கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிக்கியான இந்த மாதிரி வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது, பாய்ஸ் வந்துட்டு எலிமினேட் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இது ஒப்பீனியன் கம்ஃபர்டபுளாக கிடையாது. அப்போ நான் வந்துட்டு அங்கே தூங்க முடியாது, உங்களோட தூங்க முடியாது, நான் வந்து நடுவில் தூங்கிக்கிறேன். ஆனால் பாய்ஸும் கிடையாது கேர்ள்ஸும் கிடையாது, நடுவில் சென்டராக வந்து ஒரு இருக்கா அவங்க தூங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே நீங்கள் கோச்சுக்கு நினைக்கிறாங்க. நான் கோச்சுக்கெல்லாம் இல்லைம்மா, நான் நீங்கள் தூங்கிக்கிறேம்மா, இது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னோடனே தீபக், ஃபேட்மேன், ஜெஃப்ரி இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் தனியாக ஒதுங்கிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் சுனிதா அண்ட் வந்துட்டு மற்ற 2 பொண்ணுங்க, ஸோ சாச்சனா அண்ட் வந்துட்டு சுனேனாவா, ஸோ அவங்க பேர் தெரியல, இப்படி இவங்க இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சு எடுத்துட்டாங்க. அப்போ அங்கே லைட்டாக ஒரு பிரிவினை ஆரம்பிச்சு, வீடியோ பிரிஞ்சிருச்சு, பட் இவங்களும் பிரிவினை ஆரம்பிச்சிச்சு. கடைசி வந்துட்டு இப்போ ஜாக்லின் வந்தோடனே மொத்தமாக ஃப்ளாப்ஸ் ஆக போகுது. ஸோ இதில் யார் சண்டை போட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த எபிசோட் வந்துட்டு இந்த இவ்வளோ தான் காமிச்சாங்க. நாளைய எபிசோடில் வந்துட்டு என்னெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது, இதெல்லாம் கேம் நடக்க போகுது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அனதர் திங், நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மஸ்ட்டாக ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அந்த ஒரு ட்ராஃபி மாதிரி இதான் வந்துட்டு பிபி பாக்ஸ் 8ஓட ட்ராஃபி டூப்ளிகேட் மாதிரி வச்சுக்கோங்க. நான் திரும்ப வரும்போது நான் கேட்பேன், அதை எனக்கு வந்து ஒரிஜினல் வாங்கிட்டு போங்க அப்படி மாதிரி. ஸோ அப்போ அந்த ட்ராஃபியில் வச்சு ஏதோ ஒரு கேம் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அடுத்த 24 hours, இப்போ நாளைக்கு நைட்டு ஒரு எலிமினேஷன் இருக்குது. அடுத்த 24 hours வந்துட்டு ஒருத்தவங்க எலிமினேட் ஆக போகிறாங்க. அப்போ அந்த எலிமினேட் ஆக போகிற ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு ஜாக்லின் ஃபஸ்ட்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்களா, அப்போ அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் சார் கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நடுத்தரமாக வந்து நிற்கிறீங்க, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க, அப்போ ஒரு ஆளை எலிமினேட் பண்ண போகிறாங்க, அப்போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எலிமினேட் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க. முத்துக்குமரன் அவனுக்கு கேட்குறாரு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எலிமினேட் ஆகி போயிடுறேன் அப்படின்னு வந்துட்டு ஜாக்லின் ஒரே போட்டுடுறாங்க. அப்போது இதில் வந்துட்டு என்ன மேட்ரு அப்படின்னா, அப்போது ஜாக்லின் எலிமினேட் ஆகி போகிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கிடையாது.
இதுல லூசர் யாரு அப்படின்னா வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் தான். ஏன் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் வந்துட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி ஆகணும், பிரச்சனை கிரியேட் பண்ணி ஆகணும், மக்களை பதட்டத்தை வெளியே வச்சுக்கணும். அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற கேரக்டரிசம் வந்து நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணணும். ஸோ அங்க வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கணும். கியூட்டஸ்டான ஒரு பிரச்சனை, ஒரு போல்டான ஒரு பிரச்சனை, அந்த கான்ட்ரவர்சி பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் ட்ரிப்னு சொல்லிட்டு விஜய் சேவை சார் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு இவங்க நடு சென்றான்ட்டு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்கன்னா, இவங்க தான்டா நம்மளுக்கு தேவை அப்படின்னு அவங்களை உட்கார வைப்பாங்களா? சும்மா இருக்கிற வேடிக்கை பார்க்குற ஒருத்தவங்க தூக்கி போடுவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் அந்த சீசன் வந்துட்டு சும்மா இருக்கிறவங்களாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ லக்கிலி தப்பிச்சு வந்தவங்க தான் போன சீசன் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா ஜாஸ்மின் உள்ள போக மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அண்ட் வந்துட்டு யாரோ சொன்னாங்க தக்ஷனாவா? ஸோ அவங்க தான் வந்து தீக்ஷா வெளில போக போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரி, சாட்சனா வந்து வெளில போக போறான்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன கதைன்னு தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க நார்மலா இருக்காங்க. ஸோ அவங்க போறது வாய்ப்பு கிடையாது. தெரியல. ஸோ ஜாக்லியும் போக மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு யாரு போவாங்க அப்படின்னு அசியூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் லைக் எனி கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு கண்டிப்பா வெளியே போக போகுது. ஆனா அது சாட்சனா கிடையாது. ஸோ வேற யாரோ தான். ஒரு பொண்ணு கண்டிப்பா வெளியே போக போகுது. பசங்கள்ல வந்துட்டு யாருமே வெளில போக மாட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா அது காரணம் இருக்குது. நாளைக்கு எபிசோட் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ அனதர் திங் வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. அடுத்த 24 ஹவர்ஸ் வந்துட்டு யார் வெளியில போக போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. BB8 ஃபாலோ பண்ற எல்லா பர்சன்ஸும் வந்துட்டு கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் வந்துட்டு கன்ஃபார்மாக எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்க்க முடியாதவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த எபிசோட் வந்துட்டு பிரச்சனைகள் ஆரம்பம். பிரச்சனை வந்துட்டு சம்பவத்தை சரித்திரம் மாற்றலாமா? ஆளும் புதுசு, ஆட்டம் புதுசு.